நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா? எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? इसलिए तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़ रहे हैं। आने वाली 19 अप्रैल को यहाँ की वीमेन फोर्स को डीएमके के एंटी वीमेन माइंडसेट के खिलाफ भी वोट करके उनको पनिश करना है। यह मैं आप सबसे अपील करना चाहता हूँ। இந்தி கூட்டணி பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கு தமிழகம் சாட்சி. ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அவரிடம் திமுகவினர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இதுதான் திமுகவின் உண்மையான முகம். அதனால்தான் இவர்களும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி இங்குள்ள மகளிர் படை திமுகவின் பெண்களுக்கு எதிரான மனநிலைக்கு எதிராக வாக்களித்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். जब भी मैं तमिलनाडु आता हूं, मैं जया अम्मा को याद करता हूं। उन्होंने तमिलनाडु के डेवलपमेंट में एक मेजर कंट्रीब्यूशन दिया है। गरीबों के लिए काम करना, उनको डिग्निफाइड लाइफ देना जया अम्मा का मेन ऑब्जेक्टिव था। भले ही अम्मा AIA DMK की लीडर हों, फिर भी हमारे दिल में उनके लिए बहुत बड़ा सम्मान था, है और हमेशा रहेगा। தமிழ்நாட்டுக்கு வரும் போதெல்லாம் எனக்கு ஜெயா அம்மா நினைவுதான் வரும். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் பெரும் பங்காற்றியவர். ஏழைகளுக்காக உழைத்து அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வழங்குவதே ஜெயா அம்மாவின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதிமுகவின் தலைவராக ஜெயா அம்மா இருந்தாலும் அவர் மீது எங்கள் நெஞ்சில் மிகுந்த மரியாதை இருந்தது, எப்போதும் உண்டு, எப்போதும் இருக்கும். ब्रदर सिस्टर, तमिलनाडु वो धरती है जिसने हमें सी राजगोपालाचारी, के कामराज और एमजी रामचंद्रन जैसे ग्रेट लीडर किए हैं। चाहे कॉन्स्टिट्यूशन की बात हो, पॉलिटिक्स। கிருஷ்ணகிரியில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ்ஜனம் செய்திகளோடு.